ஹாய் மக்களே, கோவிட்-19 இன்னைக்கு காலையில் நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட யதார்த்தமாக பேசியிருந்தேன். அவர் நல்லா படித்தவரும் கூட. எனக்கு அவர் தெரிஞ்சு கேட்டாரா தெரியாமல் கேட்டாரான்னு தெரியல. பட் அவர் கொஞ்சம் சீரியஸாகவே கேட்டார். கோவிட்-19னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டார். உனக்கு என்னங்க சொல்கிறேன்னு, இல்லை அது ஏன் கொரோனா அப்படின்ற மாதிரி டேரெக்டாக சொல்லாமல் 19ன்றது அந்த இயர் ஓகே, அது நான் கோவிட் அப்படின்னார். ஸோ அப்போ தான் சரி, இது மாதிரி தெரியாதவங்க ஒன்றா ரெண்டு பேர் இருப்பீங்களே, அவங்களுக்காவது இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். கொரோனா கோவிட் அப்படின்னா CO கொரோனா, VI வைரஸ், D ஃபார் டிசீஸ். ஸோ கோவிட் அந்த 19ங்கிறது வந்து 2019 அது வந்ததுனால அந்த இயர் 19. ஸோ கோவிட்-19 அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி இந்த எக்ஸ்ப்ளனேஷனை அவர் கொடுத்தேன். ஸோ இது மாதிரி யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ். கொரோனா வைரஸின் எண்ணிக்கை அதிகம், பரவல் அதிகம் அப்படிங்கிற மாதிரி காலையில் எந்திரிச்சா இன்டர்நெட் ஆன் பண்ணாலும் சரி, நியூஸ் பேப்பர் ஆன் பண்ணாலும் சரி, முதல்ல வர நியூஸ் இதுதான். ஒரு சின்ன பயமும் கூட இருக்குது. ஸோ நம்மளை எத்தனை பேர் ஜாக்கிரதையாக இருக்கோன்னு தெரியல. கணக்குப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக உயிரிழப்புன்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு 18 பேரும், கேரளாவில் 12 பேரும் 2025 ஜனவரியிலேருந்து கணக்கு வச்சா கிட்டத்தட்ட இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் கணக்கெடுப்புன்னு பார்த்திங்கன்னா 4 பேர் இறந்துருக்காங்க. கேரளாவில், மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசத்தில், தமிழ்நாட்டில்ன்ற கணக்கில் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதோட வீரியம் நாளுக்கு ஆக ஆக அதிகமாகிட்டே இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஸ்டேட்டாக கேரளா நம்பர் 1 இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 144 நோயாளிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க கேரளாவில் மட்டும். கர்நாடகாவில் ஒரு 78 பேர், மகாராஷ்டிராவில் ஒரு 77 பேர். மொத்தமாக இது வரைக்கும் கணக்கு பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு 2000 பேர், டெல்லியில் ஒரு 686 பேர், குஜராத்தில் ஒரு 822 பேர். ஓவராலாக பார்த்தா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6400 6500 பேர் நோயாளியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். இந்த கோவிட்-19 இந்த கொரோனாவோட வீரியம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிய ஒரு தகவல் குளோபல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் டாக்டர் சந்திரகாந்த் லஹரியா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து நம்ம 2019 அது ஆரம்பித்தப்போ இருந்த அந்த ஒரு வீரியம் இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே இன்ஜெக்ஷன் போட்டதுனால நம்ம உடம்புல எல்லாருக்குமே அந்த இம்யூன் இது ஜென்ரேட் ஆகிருக்கிறதுனால அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு இல்லை, அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை. கிட்டத்தட்ட இந்த கிளைமேட் சேஞ்சஸ் அப்போ வர்ற மாதிரி காய்ச்சல், சளி, உடம்பு வலி, ஃபீவர் இந்த மாதிரி கணக்கில் நம்ம கோவிடையும் எடுத்துக்கலாம். அதுக்குன்னு லைட்டாகவும் எடுத்துக்க முடியாது, பட் ரொம்ப பயப்படவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாரு டாக்டர் சந்திரகாந்த் லஹரியா. இவர் டாக்டர் மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறார், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தோன்னா இமீடியட்டாக கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறார். நம்ம இந்திய சுகாதாரத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாட்டில் உள்ள எல்லா மருத்துவமனைக்கும் ஒரு தகவல் அனுப்பிச்சு இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒத்திகையை ரெகுலர் பேசிஸில் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள தயார் நிலைப்படுத்தி வச்சுருக்காங்க. எப்படி எந்த சூழல் வந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய லெவலில் எல்லோரும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா மருத்துவமனைகளுமே தயாரான நிலையில் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். கொரோனா பார்த்திங்கன்னா பிரேசிலியன் பிளேயர் நெய்மர் அவரும் கடந்த 5ஆம் தேதி அவருக்கு அது கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு சில டெஸ்ட் எடுக்கும்போது தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பிரேசிலியன் கிளப்பு அவங்க வந்து அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நெய்மர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு. ஐ திங்க் 1 மந்த் விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கொரோனா கூடிய அறிகுறி அப்படின்னு சொன்னாலே குளிர் காய்ச்சல், தொண்டை வலி, நாக்கு வறண்டு போகிறது, லைட்டாக ஒரு தலை சுற்றுறது, பசியின்மை, மூக்கடைப்பு, சளி வந்துகிட்டே இருக்கிறது இப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஃபீவருக்கு வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு கொரோனா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி உடம்பு வலி, உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கோ அண்ட் செக். பெட்டர் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுறதுங்கிறது ஒரு நல்லது. சேஃபாக இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். இதுலேருந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த க்ரௌடட் பிளேஸை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போட்டுக்கோங்க, கீப் டிஸ்டன்ஸ். எங்கெல்லாம் க்ரௌடு கூடுதோ அது எந்த இடமா இருக்கட்டும், தியேட்டர், மால்ஸ், எனி பிளேசஸ், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வெளியில் போயிட்டு வந்தோமா மொதல் வேலை கை கால் கழுவுறது, இதை ஹேபிட்டாக வச்சுக்கணும். ஸோ கொரோனாங்கிறது பயப்படுறதுக்கூடிய ஒன்றும் இல்லை, அந்த அளவுக்கு வீரியமாக இல்லை, இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது தான் எல்லா டாக்டருமே வலியுறுத்துகிறாங்க. ஸோ பி சேஃப், ஸ்டே அவே ஃப்ரம் த க்ரௌட். ஸோ நாளுக்கு நாள்
கொரோனாவோட எண்ணிக்கை எல்லா ஸ்டேட்லேயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட்டு ஒரு வார்னிங்காக இந்த மெசேஜ் சொல்கிறாங்க. ஸோ பி சேஃப். வயசானவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தட்ஸ் ஆல் மக்களே. வணக்கம்.